செம்ம டேஸ்ட்டுங்க. அல்டிமேட். சும்மா மரண மாதம் இருக்குதுல்ல, கலரை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்துருக்கு அப்படின்ட்டு. ஹாய் கைஸ், நான் உங்கள் சேலம் செல்வா. பூலாம்பட்டி அரைஞ்சா மீன். இன்றைக்கி எங்கள் அண்ணன் மேட்டூர் போயிட்டு பூலாம்பட்டி போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரே ஒரு மீன் மட்டும் நம்ம தோசைகளில் போடுறதுக்கு எடுத்து வச்சிட்டோம். பூலாம்பட்டினாலே அரைஞ்சா மீன் தாங்க, பொரிக்கிறதுக்கு அரைஞ்சா மீன் தான் சூப்பராக இருக்கும். இதை நம்ம தோசைகளில் போட்டு பார்த்துருவோம், வாங்க பார்ப்போம். நம்ம அடுப்பு அங்கே தான் இருக்குது, நம்ம அங்கே தான் போட போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு செஞ்சுருவோமா, வாங்க போகலாம். ஏன்னா தண்ணி ஒழுவாமல் இருக்கும். மழை பெஞ்சதுக்கு ஈரமாக இருக்குங்க, சீக்கிரம் பற்ற மாட்டேங்குது, மெதுவாக எரியுது. இப்படி எரிஞ்சு நம்ம எண்ணெய்க்கு மீனை போட்டு அது வந்து எப்போ சாப்பிட்றது? கட்டில் நல்லா சூடாயிருச்சு, எதுக்கும் டெஸ்ட் பண்ணிப்போம். ஆயிடுச்சா? இங்கே இப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம மீன் இறக்கிடுவோம். மீன் ரெடி, இறக்கிடுவோம். வச்சோன்னே நல்லா பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிக்குது. இது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மூட்டு ஊற்றணும், அப்போ தான் ரெண்டா பக்கமும் வேகும். ஓகே, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இங்கே வேணாம், முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை அணைய விடாமல் அப்படியே எரி விட்டுக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே குக்கிங் வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் மறைச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக செஞ்சு சாப்பிட்றத மட்டும் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அந்த சமையலுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடியல, கண்ணு தண்ணியே வந்துருச்சு பாருங்க. நான் எதுக்கு அழுந்தது கூட இல்லைங்க, இந்த மீன் வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ அழுகுறேன். மீன் எப்படி இருக்கு பாருங்க. உண்மையிலே மெதுவாக அப்படியே பதமாக வேகும்போது அந்த வாசம் அப்படியே உள்ளே போகுது. பார்த்தீங்களா எப்படி வேகுதுன்ட்டு? அடுப்பும் இன்னும் அந்தளவுக்கு லைட்டாக எரிஞ்சிட்ருக்குங்க. இந்த பேசாமல் நம்ம ராக்கெட் ஸ்டவ்வாக மாற்றிடணும். இது மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் மூண்டு ஊற்றுவோம், அப்புறம் சீக்கிரம் வேகும். திருப்பி போட்டுப்போம். அடுப்பு நல்லா கரெக்டாக எரியுதுனா நல்லா மீன் வேக ஆரம்பிக்குது. பார்த்தாலே தெரியும். என்ன தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் தனியாக நம்ம இந்த மாதிரி ஒரு இயற்கையில் சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தனி சந்தோஷம்.
எனக்கு கேமராமேன் இல்லை, அதனால் நானும் ஸ்டாண்டு வச்சு எடுத்துகிட்ருக்குறேன். அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறது இருக்குது. பாருங்கள், தெரியுதா? இன்னும் சும்மா ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன், எடுத்துடலாம். இது அரைஞ்சா மீன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே முள் கொஞ்சம் சின்ன சின்னதாக நிறைய இருக்கும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு நல்லா முருகை விட்டு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரைஞ்சா மீனாலே நீங்கள் வந்து மறக்காமல் பூலாம்பட்டி போயிருங்க. பூலாம்பட்டினால தான் வந்து அரைஞ்சா மீன் பக்காவாக இருக்கும். ஏன்னா ஆற்றுல வலை போட்டு பர்சல்லேருந்து அப்படியே உங்களுக்கு ஏற்றி கொடுப்பாங்க. வாங்கி கொண்டாந்து ஒரு டைம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நீங்கள் எல்லா டைமும் பூலாம்பட்டி தான் போவீங்க. ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். மறுபடியும் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா புகைய ஆரம்பிக்குது. இன்னும் 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். இது அடுப்பு தள்ளி விடுவோம். மீன் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க. இது மேலே வந்து நம்ம எடுத்துருவோம். டெஸ்ட் மிஸ் தெரியுதா? ப்ரௌன் கலரு செம்ம ஹீட்டாக இருக்குங்க. எப்படி இருக்க? கீழே விழுந்துட்டா அவ்வளோதான், சுத்த காலி. தெரியுதா? தெரியுதுங்களா? இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா மரண மாதம் இருக்குதுல்ல. இது பார்க்குறதுக்கு நான் அந்த கடல் வஞ்சர மீன் மாதிரியே இருக்குதுங்க. அரைஞ்சா மாதிரியே எனக்கு தெரில. ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா மீன் நல்லா ஓரளவுக்கு பயங்கரமாக வந்துருச்சு. கலரை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்துருக்கு அப்படின்ட்டு. புட்டு பார்ப்போமா? பா, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரைஞ்சா மீனில் சின்ன சின்ன முள் நிறைய இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். சாப்பிட்ருவோமா? பூலாம்பட்டி அரைஞ்சா மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமாக வந்திருக்கு. எங்கேருந்து சாப்பிட்றதுன்னு தெரில. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முள் நிறைய இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நம்ம அப்படியே போட்டு மென்று சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் மறக்காமல் பூலாம்பட்டி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைஞ்சா மீனுக்கு விட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு டேஸ்ட் இதோட வேறு எதுவுமே கிடையாது. செம்ம டேஸ்ட்டுங்க. அல்டிமேட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.